இதோ நிக்கிறாளே இவ, உன் வாழ்க்கையை காப்பாத்துன விட்டுட்டோம். இப்பவும் அதே மாதிரி இருப்பான்னு நினைக்காத. அவசியமா ஏதாவது பேசி நீயும் உன் பையனும் ஜெயில கம்பி என்ற நிலைமைக்கு ஆளாகாதீங்க. நானா ஜெயிலுக்கா? உங்களுக்கு வேணா ஜெயில அவமானமா இருக்கலாம்னா, இதுக்கு மேல உனக்கு எதுக்கு மரியாதை? சந்திரமோகன், என்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஜெயிலுங்கிறது வெகுமானம். அதுதான் எங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாம். அங்க போறதுக்கு நல்லா பயந்தது கிடையாது. ஆனா ஜெயில இருக்க வேண்டிய ஒரு 420 நீங்க இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே, அத பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பாருங்க, இதுக்கு மேல வித்யாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஐயோ தம்பி, கோவப்படாத. இவ்ளோ கோவம் உன் உடம்புக்கு நல்லது இல்லப்பா. இவ அப்படி என்ன தப்பு பண்ணா? ஹனி, வித்யா அவங்க முகத்திரைய கிழிச்சதால அவளை பத்தி ஏதோ பொய்யா சொல்ல வந்திருக்காங்க. அத போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வித்யாவை பத்தி என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். உங்க சூழ்ச்சியெல்லாம் இங்க பலிக்காது. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. இந்த வீட்ல உன் நிழல் பட்டாலே பாவம் நினைக்கிறா வேதா. நீ வந்த நேரம் வேதா வீட்ல இல்ல. அவ இருந்திருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பா. மரியாதையை இங்கிருந்து போயிடு. செக்யூரிட்டி சார், அடிச்சு துரத்தியா? ஓகே சார். கூட்டு போ. மேடம் வெளில வாங்க. போட வழி. ஏய், சொன்ன கேட்க மாட்டேன். நானே உன்னை அரங்கி வெளியே துரத்தி விட்டுருவேன். மாமா, நீங்க இருங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க திட்டம் போட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளே திமிரா பாக்குறேன். வித்யாவை பத்தி தப்பா பேசுற, இவளுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருக்கும். இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாதான் சரியா வரும். அவ வம்பு வளர்க்கணும்னு முடிவோடு வந்திருக்கா. நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வெளியே போ. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி சொன்னா புரியாதுமா. ஏய், வெளியே போடி. ஏய், வெளியே போங்கறல. யார் மேல கை வைக்க? நிறுத்தடா. இவ யாருன்னு தெரிஞ்சா இனி ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்க மாட்டான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. என்னடி சொன்ன? நான் உண்மையை மறைச்சு இந்த குடும்பத்தை ஏமாத்த பார்த்தனா? ஆமாடி, நான் ஏமாத்ததான் நினைச்சேன். எனக்கும் வேதவல்லிக்கும் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்காக நான் இவளை என் வீட்டு மருமகளாக்க பிளான் பண்ண. என்ன நீ நம்பர் 1 அக்யூஸ்ட்னு கூட சொல்லிக்கோ. நான் A1, நீ தாண்டி A2. கிட்டத்தட்ட நான் பண்ண அதே வேலையை தாண்டி இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இதுக்கு மேல ஏதாவது பேசுன பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன்.
அசிங்கப்படுத்தி வெளியே துரத்திடுவேன். டேய், இவ்வளவு பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அடிச்சு துரத்துங்களா? இந்த பாருங்க, வித்யாவை பத்தி தப்பா பேசுறது உங்களுக்கு நல்லதில்ல. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. வித்யாவா? இவ பேரு வாணி தானே? வாணியா? ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இந்த வீட்ல இவ போட்டிருக்கிற டிராமாவும் சொல்லிருக்கிற பொய்யும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல சந்திரமோகன். ஏய், இவ சொல்லிருக்கிற பொய்களுக்கு முன்னாடி அரசியல்வாதி என்னாலே நிக்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அவ்ளோ பொய்களை சொல்லிருக்கா. இவ இந்த வீட்டுக்குள்ள வாணிங்கிற பேர்ல ஒரு நர்ஸா வேலை செய்ய வந்தவ. நீங்க கண்ணு முழிச்ச உடனே உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக இவள வித்யாவா நடிக்க சொல்லிருக்காங்க. இந்த அம்மாவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா, நம்ம பொண்டாட்டிக்கு வித்யாங்கிற பேரை கேட்டாலே ஆகாதே, அவ எப்படி வித்யாவை இந்த வீட்டுல வச்சிருப்பான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் சந்திரமோகன். நீங்க யோசிக்கல. இதா இவ்வளோ இதா சான்ஸ்ன்னு இந்த வீட்டுல வித்யாவாவே வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் நம்ப மாட்டேன். கதையா? இது நிஜம். இதோ இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இது தெரியும். கேளுங்க. வித்யா, நீ வித்யா தானே? வித்யா தானமா? சொல்லு. டேய் சஞ்சய், இவ சொல்றது உண்மையா? சொல்றா. இவ வித்யா தானே? வித்யா தானே? டேய், டேய் விஜய், நீ சொல்றா. இவ வித்யா தானே? வித்யா தானே? உண்மையை சொல்றா. இல்ல வாணிங்கிறவ வித்யாவா நடிச்சுக்கிட்டு இருக்காளா? இல்ல இல்ல மனசா, இங்க வா. இவ வித்யா தானே? வித்யா தானே? சொல்லு. அம்மா, உங்களுக்கு தெரியல, நீங்க உண்மையை சொல்லுங்க. இவ சொல்றது உண்மையா? இவ வித்யா தானே? வாணி இல்ல? சொல்லுங்கம்மா. உங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. அதான் வேதா இப்படி ஒரு முடிவு பண்ணா. வேதா? வேதா? அப்போ இப்ப வித்யா இல்லையா? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். சொல்லுமா, நீ தானே வித்யா? அவளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவளோட உண்மையான அடையாளம் வெளியே தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வித்யாங்கிறவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைச்சு யாரோ வாணிங்கிற ஒரு பொண்ண வித்யாவா நடிக்க வச்சு பாவம் சந்திரமோகனை ஏமாத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா தோ உங்க எல்லாரையும் இவ முட்டாளாக்கிட்டா.
வித்யாவா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீங்க யாரும் ஏத்துக்க மாட்டீங்கன்னு வாணின்ற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்ப அவளே வித்யாவா நடிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்ற? இவ வித்யாவா? ஆ, உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா இதோ இவகிட்டே கேட்டு பாருங்க. என் அம்மாக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. வேதா ஆண்டி கிட்ட சொன்னாங்க, அவங்க நம்பவே இல்ல. இப்போ அவங்க சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு உண்மையே தெரியாத மாதிரி இருக்காளே. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சா ஆண்டி இந்த வீட்டை விட்டே இவ்வளவு துரத்திடுவாங்க. எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அத போய் நம்பிட்டு இருக்கீங்க? மாமா, ஆதாரம் ஹ, ஆதாரம் ஆதாராவே இருக்கு தம்பி. ஏய், பாரு, தெரியுதா? அடி பாவி. இப்ப எல்லாரும் நம்புறீங்களா? என்னம்மா இதெல்லாம்? நீதான் உண்மையான வித்யாவா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழி தெரியல. வேதா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, அந்த நம்பிக்கை கெடுத்துட்டியே. இப்ப அவகிட்ட நாங்க என்ன பதில் சொல்றது? அவ மட்டும் இல்ல, தோ உங்க பையன் சஞ்சயும் இதுல கூட்டு திருட. அவனுக்கு இந்த உண்மை முன்னாடியே தெரியும். அத மறைச்சு இவள சேவ் பண்றதே இவன் தானே. சஞ்சய், என்னடா இதெல்லாம்? வேதா சொல்றத வேதமா நினைக்கிறவ நீ. நீ எப்படிடா இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்ச? வித்யாவை வேதா எவ்வளவு வெறுக்கிறான்னு உனக்கு தெரியும் தானே? சொல்லு சஞ்சய், சொல்லு. தெரியும் பிரியமா. தெரிஞ்சும் எப்படி நீ போய் சொன்ன? நீ பண்ணது மட்டும் வேதாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இல்ல பெரியம்மா, இவங்க பொய் சொல்றாங்க. வாணி மேல இருக்கிற கோவத்துல இவதான் வித்யான்னு ஏதோ பொய்யான டாக்குமெண்ட ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம எல்லாரையும் இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமா, நான் பொய் சொல்லலாம், கவர்மெண்ட் சர்டிபிகேட் பொய் சொல்லாது மானசா. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே இவ்வளவு நீங்க நம்புனீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். என்னம்மா நடக்குதுங்க? இவ சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா.
நீங்க கோமால இருந்தப்ப உங்களை பார்த்துட்டு வர சொல்லி சூரிய பிரகாஷ் ஐயா தான் அனுப்பி விட்டாரு. வந்த இடத்துல வேதம்மா என்ன யாருன்னு கேட்டப்ப விஜய் சமாளிக்கிறதுக்காக என் பேரு வாணின்னு நான் நர்ஸுன்னு போய் சொன்னாரு. நீங்க கோமால இருந்து எழுந்த உடனே வித்யா எங்கன்னு கேட்டதுனால நான் தான் வித்யான்னு தெரியாத வேதம்மா என்னையே வித்யாவா நடிக்க சொன்னாங்க. நானும் அதை ஏத்துக்கிட்டு வித்யாவாவே இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல மாமா. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். வேதா ஆண்டியோட பரம எதிரடி நீ இந்த தெருவுக்குள்ளே நுழைய கூடாதுன்னு நினைச்சாங்க. அவங்களே ஏமாத்தி இத்தனை நாள் இந்த வீட்டுல தங்கிட்டல. ஐயோ 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 ஐயோ, பட்டி கட்டுல படிக்காம சுத்திட்டு இருந்தவ இப்படி படிச்சு நம்ம அத்தனை பெரிய முட்டாளாக்கிட்டாலே. அதானே மாமா நிஜம். விரோதியா இருந்தாலும் இவங்க வந்து சொல்லலன்னா நமக்கு இதெல்லாம் சுத்தமா தெரிஞ்சிருக்காதுல்ல. ஐயோ, நேரத்துக்கு அத்தை இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இதுக்கு மேல இவள நம்ம இந்த வீட்ல வச்சிருக்கணுமா? ஆன்ட்டி மட்டும் இப்ப இருந்திருந்தா இவள கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருப்பாங்க. சொல்ல முடியாது. துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது பாரு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அத்தை நேர்ல வந்தாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. அப்புறம் நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல வித்யா. இப்ப வேதா கிட்ட நாங்க என்ன பதில் சொல்றது? நீ செஞ்சது நல்ல விஷயமா இருந்தாலும் அது பெரிய தப்புமா. அவ திரும்பி வரதுக்குள்ள நீ உன் ஊருக்கு போறதுதான் உனக்கு நல்லது. இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ நாளா இவளுக்கு இந்த வீட்ல கிடைச்ச மரியாதை, பாசம் எல்லாமே வாணிங்கிற பேரு கிடைச்சது. இவ மட்டும் வித்யாங்கிறது தெரிஞ்சிருந்தா நடந்திருக்கிறதே வேறையா இருந்திருக்கும். அப்படி என்ன நடந்திருக்கும் நாம காட்டுவோம். என்னடி பாக்க கைய விடு. இல்ல அங்கிள், ஆன்ட்டி வந்தாங்கன்னா விடு கைய.